ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா வர்சஸ் நபி இந்தியா ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் 2026. இன்றைக்கி நம்ம நபி இந்தியாவோட விளையாட போகிறோம். என்ன வென்யூ, ஃபஸ்ட்டு வென்யூ நம்ம சூஸ் பண்ணிடலாம். இந்த மேட்ச் டெல்லியில் நடந்துச்சு, நைட் மேட்ச் தான் நடந்துச்சு. நம்ம நைட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நான் பிளேயிங் லெவலில் செட் பண்ணிட்டு உங்ககிட்ட வரேன். ஓகே, இல்லை அக்ஷர் பட்டேலுக்கு மட்டும் ரியல் ஃபேஸ் வைக்கல. இதுதான் இந்தியா வர்சஸ் நபி இந்தியாவில் வச்ச பிளேயிங் லெவல். ஓகே, டெல்லியில் தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. நம்ம டெல்லியில் விளையாட போகிறோம். அருண் ஜெயந்தி ஸ்டேடியத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பு. நம்ம இந்த மேட்ச் விளையாட போகிறோம். நம்ம இந்த இதோட செகண்ட் டாஸ்க் நபி இந்தியாவோட ரியல் ஜெர்சி அண்ட் ரியல் டீம் லோகோவோட நம்மளோட செகண்ட் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில். நம்ம இந்த என்னன்னு கால் பண்ண போகிறோன்னா, ஐ கால் இட் ஸ்டே கால் and yes, we won the task and choose to என்ன சூஸ் பண்ணுறது? பேட்டிங். நம்ம பேட்டிங் ஆட போகிறோம். பேட்டிங். முரளி பேட்டிங்னா டைம் ஆகுமே, நம்ம வந்து டார்கெட்டை சேஸ் பண்ணால் நல்லா இருக்குதுன்னா ஒரு வாட்டி பேட்டிங் ஆடி பார்ப்போம். எல்லாருக்குமே ரியல் ஃபேஸஸ் ஆனால் ஒன்று மட்டும் குறையுது. அக்ஷர் பட்டேல். நான் வந்து எல்லாருக்கும் பண்ணேன், பட் அக்ஷர் பட்டேல் அப்படின்றது மறந்துட்டேன். நான் அடுத்த மேட்ச்லேருந்து எல்லாருக்கும் நம்ம ஸ்குவாடில் இருக்க எல்லாருக்குமே நான் வந்து ரியல் ஃபேஸஸ் அப்ளை பண்ணிட்டேன், ஆக்டிவேட்டும் பண்ணிட்டேன். சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்சில் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, பட் அவர் ப்ரூஃப் பண்ணிக்கவில்லை. அதுதான் உண்மையான. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் சஞ்சு சாம்சன் விலாசினா 4 போயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு 2 பாலே தரமாக ஆரம்பிச்சிருக்கோம். தரமட்டமாக போகாமல் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு குறிப்பிட்ட ஓவர் விளையாண்டுக்கலாம். பவுலிங் போட்டாரு, நம்ம அடித்தோம். பின்னாடி சஞ்சு சாம்சன் 3 பந்துகளில் 16 ரன்கள். தானே நானே நம்ம ஈஸியில் விளையாடுறோமோ மீடியமில் விளையாடுறோமோன்னு தெரியாத அளவிற்கு நம்ம விளையாண்டுட்ருக்கோம். போட்டு சாத்திரம். மீடியம் லெவல் கொஞ்சம் நம்மளுக்கு பழகுது, அதற்கு ஆடக்கூடாது. ஐயோ, இப்போ தான் சொன்னேன், ஒரு விஷயம் சொன்னேன். இப்போ தான் அது வந்து சஞ்சு சாம்சன் 20 ரன்களுக்கு விடை பெறுகிறார். களத்தை விற்று வெளியேறுகிறார். நெக்ஸ்ட் திலக் வர்மா வந்து உட்கார்றாரு. ராபின் டெப்லைன், இஷான் கிஷன் ஸ்ட்ரைக்கில் 4 தலைவா 4. பறக்குது பந்து, செதறுதுங்க பவுண்டரி லைன்னு. ஓட்டம் இப்படி அப்படி அடித்தோம், பின்னாடி கேப்பில் 4. ஓடாடி சாத்தே நானே போட்டு நம்ம தகிட்ட நம்ம அடிக்கிறோம்னா பின்னாடி காலி போட்டு நம்ம செதற அடிக்கிறோம். பிளாஸ்ட்டு தான் மாமே. நம்ம பிளாட்டிங் அப்படி இருக்குது. பிளாஸ்ட்டு தான். பிளாஸ்ட்டு மீடியமில் விளாட்றோமா இல்லை வேறு எதாவது விளாட்றோமா?
மனது தெரியலப்பா. வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகலாம். அடுத்ததுலாம் வந்து அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ஸ் விளையாடும் போது ஹார்டில் விளையாடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரலாம். ஒரே தடியாக மேலே போயிட்டு லூஸ் மாதிரி டிக்கெட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வரக்கூடாது. கொஞ்சம் இப்படி அடிச்சிருக்கோம். கொஞ்சம் இந்த சைடு வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். யா சரி, புல் ஷாட் அடிச்சிருக்கலாம். புல் ஷாட் எனக்கு பிடிச்ச ஷாட். புல் ஷாட் அப்படியே இதுக்கு தான் ட்ரை பண்ணேன் நான். அது கீழே விழுந்துச்சு. 4 போட்டு அடி. இன்னைக்கு பழகுறோம் வா. நீங்கள் இன்னைக்கு ஜெத்துங்கடி வாங்கடி. வா வா வா. 18 யார் 18? யார் 18? இஷான் கிஷன் 18? இஷான் கிஷன் 18? இது இதுக்கு தான் நான் விட்டேன். வைடு கண்ணா வைடு. நோ பால் வந்திருக்கேன் ஒன்று கீழே. எப்பவுமே பார்க்குறேன் நான். நோ பாலு. ஐயோ அடி போட்டு சாத்து போட்டு தக்கிட்ட 2 ஓவர் முடிவில் 43க்கு 1 கரெக்டா? ஆமாம். இஷான் போனார்ல. நீ பிளாஸ்ட் தான். பால் வந்து பறந்துக்கிட்டே இருக்குது. மீடியம் கொஞ்சம் நம்மளுக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அப்போ தான் விக்கெட் விழுது. கரெக்டாக அப்போ தான் விக்கெட் விழும். அதுதான் வந்து உண்மை. இது கரெக்டு எல்லாவோட இது. ஓ மை காட். இஷான் கிஷன் எப்படி நின்றுட்டு இருந்தார், எப்படி தப்பி திரும்பினாருன்னு தெரில. ஐயோ எட்ஜு ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இஷான் கிஷனுக்கு எப்படி 18 கிடச்சிச்சுன்னு எனக்கு தெரியலையே. மோடி நல்ல வேலை நின்றுட்டு அப்பாடி. நான் வந்து ஸ்டெப்பில் படக்கூடாதுன்னு பார்த்தா இது தான் வந்து அப்படி அடித்தேன். 50 அடிச்சு 50 அடிச்சாச்சு. ஓ மை காட். நடந்துச்சு. இது பாருங்க இப்படி அடித்தேன். ஒழுங்காக டைம் இல்லை. டைம் இருந்துச்சு. பட் நல்ல கேட்ச் பிடிச்சிட்டாரு. எஸ் விக்கெட் விழுந்துச்சு. ஓகே ஸ்கை வராரு. சூரியகுமார் யாதவ் கேப்டன். 2 விக்கெட். கொஞ்சம் மட்டன்னு போயிடுச்சு. ஓடுவா. டபுள் இல்லை சிங்கிள் போதும். அடி போட்டு தங்கிட எப்படி போயிட்டு வா. அந்த உம்மா இப்போ கும்மாயிடுச்சு. விக்கெட்டு. நம்ம வந்து ஒரு 8 ஓவர் ஒரு 10 ஓவர் வரையும் ஆடுவோம்.
அதுக்கப்புறம் ஆட்டோ ப்ளே பவுலிங்கில் ஒரு 2 ஓவர் உங்களுக்கு காட்டிட்டு முடிச்சுடுறேன். எனக்கு டைம் இல்லை, நம்ம டைமிங் படி முடியும் எல்லாத்துக்கும். அதான் நல்லாயிருக்கும். உங்களுக்கும் பாருங்கள், நான் வீடியோ போடல. நான் வீடியோ போடணுன்னு தான் ட்ரை பண்ணுறேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் இந்த டோர்னமெண்ட்டில் நடக்கிறதுலாம் மேட்ச் நான் ஒரு நாள் எவ்வளோ மேட்ச்சில் உங்களுக்காக காட்டுறதுக்காக என்னால் எவ்வளோ 6 and 4 அடிக்க முடியுமோ நான் அடிக்கிறேன். ஒரு செம்ம 6 இப்போ பாருங்க. நான் கடைசி நிமிஷத்தோட டைரக்ஷனை மாற்றினேன். ஆக்சுவலாக நான் சூரியகுமார் யாதவருக்கு லெக் சைடில் பின்னாடி அடிக்க வேண்டியது. பாலோட படுற இடத்த பார்த்ததுக்கப்புறம் தான் நான் மாற்றினேன். போடு வச்சுக்கோ. அம்மா 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 இதா நம்ம டாஸ்க் ஜெயிச்சோம். போட்டு தக்கிட்ட தான் பேர் அம்மா இதா நான் சந்தோஷத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். நம்ம நல்லா அடிய போகிறோம் இன்னைக்கு. வா மாதிரி அடி தான் இன்னைக்கு. வா 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 அடா சிங்கிள் ஈஸி சிங்கிள் வா. அவ்வளோதான். அப்படியே பண்ணேன். நம்ம இன்னைக்கு பவர் பிளேக்குள்ளே 100 அடிக்கிறோம் பார்த்துக்கோ. பவர் பிளேக்குள்ளே எவ்வளோ 100 அடிக்கிறோம். நம்ம 100 அடிச்சு செம்மையாக வெள்ளுக்க போகிறோம். 10 ஓவருக்குள்ளே பாருங்க ஒரு 180 அடிச்சிடலாம். என் வீட்டு ஜல்லங்குட்டி அடிச்சு என்னோட மல்லு கட்டி 4 சுற்றுது. லூசு மாதிரி பாடிட்டுருக்கேன். அருண் ஜெயந்தி ஸ்டேடியம் எனக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஸ்டேடியமில் இதோ ஒன்று. எனக்கு அந்த டிசைன் அந்த இருந்த டிசைன் இருக்குல்ல, அப்படி வி மாதிரி வருது. எனக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும். ஐயோ இந்த ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கு தான் ட்ரை பண்ண. பட் அது ரொம்ப தவறு போச்சு. நான் ஷார்ட் மேப்பில் போய் ஃபஸ்ட்டு இது பண்ணுறேன். ஹெலிகாப்டர் ஷாட் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாட்டி பண்ணேன். நான் இதெல்லாம் பண்ண மறந்துட்டேன். எனக்கு +3 இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சு ஷார்ட் மேப் +3 இருக்குது. 1 2 3 இப்போ பாருங்க. இப்போ போகிறேன் பாரு கரெக்டாக. யோ 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 யார் ப்ரோ கேட்டவன்ட்டு? யோ போன மேட்சோட மெயின் ஆஃப் தி மேட்ச். ஓகே அதெல்லாம் விட்டுருங்க. ஹேட்ரிக் பால் 6 அடிச்சாச்சு. சாரி 4 அடிச்சாச்சு. கண்டுக்கவே மாட்டேன். நம்ப முடியாது. ஷார்ட் மேப்பில் போய் அதை மாற்றிட்டேன். பூடிங்க யாரும் இல்லை. போடுறான் காலாண்டு போடுறான். இப்போ ஆடுறான் பற்றியா? ஆனால் ஒழுங்காக ஆடல. சேவ் கொடுத்தேன். இது பண்ண சொன்னால் ஃபுல் ஷாட் ஆடுறான்யா. இன்னும் 2 பால் 6 ரன் வேணும் எனக்கு. எதுக்கு 100 ரன்? நான் சொன்ன 100 ரன் அடிக்கிறதுக்கு. அதில் 4 ரன்னை கழிச்சுக்கோங்க. 1 பால் 2 ரன்கள். பவர் பிளேயில் 100 ரன்னு.
போட்டு செதற வைக்கிறோம் நம்ம இந்தியாவை. அசோசியேட் நேஷன் இட்டாலி தான் அங்கே ஃபஸ்ட் டைம் வந்து முடிச்சாச்சுங்க பவர் பிளேவே. ஒரு 600 க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் பவர் பிளேவை. இந்த T20 வேர்ல்டு கப்பில் இதுபடி லான்ச் ஓவர்ஸ் முடிவடைஞ்சிச்சு. லான்ச் ஓவர்ஸ் இத்துடன் முடிவடைந்த. அடுத்து காங்க்ரீட் ஓவர்ஸ் வரையும் தான் நம்ம விளையாட போகிறோம். ஏன்னா காங்க்ரீட் அடிக்கணும். ஆக்சுவலாக இப்போ ஒரு 4 போச்சு, பட் ரீப்ளே தெரியாமல் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டில் அடிச்சு யார்ப்பா அது? ஹர்திக் பாண்டியா பும்ரா மாதிரி இருக்குது அது பார்க்க. உண்மையிலே பும்ரா மாதிரி இருக்கு பாருங்களேன். ஐயோ நல்ல எட்ஜி, இன்சைடு எட்ஜி நல்ல வேலை ஸ்டெம்பில் படாமல் இருந்துச்சு. ஏம்மா அவுட் சைடு இருந்தால் கூட போய்ட்டு எங்கேயோ பரவாயில்ல கேட்ச் அப்படி இருந்துக்கலாம். அவனை இன்சைடு எந்த மாதிரி போச்சுன்னு வச்சுக்கோ, போல்டு அவ்வளோதான் ஜெத்தம். போல்டெல்லாம் வந்து அது வந்து ஒரு வேறு மாதிரியான விஷயம். அது ஒரு 4ங்க. போன ஒரு இது வரலை. நானே கவலைப்பட்டுட்டு இருந்தேன், என்னையா இது ஒன்றுமே வர மாட்டேங்குது அப்படின்னு அடித்தேன். பார்த்துட்டேன் அவ்வளோதான். இப்போதான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு செட் ஆகிட்டுருக்குது. அப்புறம் வீல் செட்டப் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸ்டெம்புக்கு மேலே போச்சியா ஏம்மா? பாருங்கோ பார்த்துக்கிட்டே இருங்கோ, நான் அவுட் ஆகிறத பாருங்கோ. அப்போதான் கொஞ்ச நேரமாக விக்கெட் விழலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வீழ்ந்துச்சு. என்ன பண்ணுறது? அக்ஷர் பட்டேல், திஸ் இஸ் தி லாஸ்ட் ரெகக்னைஸ்டு பேர். நான் என்ன பண்ணுறது? கிவ் அப். ரிவைவில் எடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் பாருங்க, நம்ம இந்த மிஸ்டேக் தான் பண்ணுறேன். ஏன்னே தெரிய மாட்டேங்குது. உடனே இது பண்ணனா ரன் அழுத்தணும்னு தோணிடுவியா? ஏன்னே தெரில. நான் ரன்னை கேன்சல் பண்ணிட்டேன். ரன்னை இது பண்ணியிருந்தா கூட ஒன்றும் நடந்துட வாய்ப்பில்லை. ஓகே, நான் வந்து 10th ஓவரோட இது பண்ணுறேன். பட் நான் 12th ஓவர் வரை இது பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு இது மேலே இருக்கேன். என் மேலே என் கடும் கோபத்தில் இருக்கிறேன். நான் அதுக்குள்ளே இது வேறையா? அம்மா அடி தாயே, நல்லா இருப்பையா. இன்னும் ஒரு ஓவர் ஆடலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன் நான். எஸ், 2 பேருமே புது பேட்ஸ்மேன்ஸ். அதாவது புதுசாக இப்போதைக்கு வந்திருக்க பேட்ஸ்மேன்ஸ். ஐயோ அம்மா அடி, நல்ல வேலை தள்ளி விட்ட ஸ்டெம்ஸை விட்டு. நானே அங்கே மட்டும் கொஞ்சம் தள்ளி ஃபீல்டு வச்சுருந்தான்னு வச்சுக்கோ, நேற்றுக்கு அது அவுட்டு. பட் நம்ம வச்சது 6. வச்சுக்கோ. ஜீரம் அடிச்சோமா போச்சு. மேலே பறந்து 6. வா இதையும் அடிக்கலாம். நீ வந்து இந்த விக்கெட் போகிற வரையும் ஆட போகிறேன். உன்னை ஹர்தீப் சிங்கை வச்சு அடிப்பேன் நான். அக்ஷர் பட்டேல், ஹர்தீப் சிங், வா. நீ வந்து நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன். அடித்தா
ஓ நோ பால் வேறு, நோ பால் ஃப்ரீ ஹிட்டு. நோ பால் போட்டிருக்காரு. இது நான் அதை பார்க்கணும். ஸ்லிப் சைடு இது தெரியாதே. மிட்டு இது தெரியும், இது கூட தெரியாது இல்லையா. ட்ரோன் கேம் கூட தெரியும். இது ரன் அப் கேம் இங்கே தெரியும். ஆமாம் நோ பால். நோ பால் போட்டிருக்காரு. கேப்டன் சில அட்வைசஸ் கன்ஃபார்ம் இருக்கும். இப்படிலாம் கொடுத்தா யாரு தான் அவங்க சொல்ல மாட்டா. அடி தகிட தான் நன்னானே 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 நானே. ஐயோ டே போடு. இது யார் நோ பாலை போட்டுட்ருக்கான். டபுள் 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 அப்படியே இருக்கட்டும். நன்றி. நம்மளோட லாஸ்ட் பால் 180 தான் அடிக்க முடியல. இப்போவே 140 அடிச்சிட்டோம். அப்போ நம்ம 20 ஓவர் ஆடணும். அந்தளவுக்கு டைம் இல்லை, என்னை மன்னிச்சுக்கோங்க. காட்டுற லாஸ்ட் ஓவர் இதுதான். 20 அது 12 ஓவர் காட்டுறேன். ஆக்சுவலாக 10 ஓவர் சொன்னது. இன்சைட் எட்ஜில் 4, இன்சைட் எட்ஜில் 4. அந்த பேட்டை பாருங்கள். உங்களோட ரைட் ஹேண்ட் மிடில் பாருங்கள். அந்த பேட்டு காட்டல அதை பாருங்கள். இன்சைட் எட்ஜில் தான் போயிருக்காது. அது வந்து நல்லாவே தெரியுது. அச்சோ கொஞ்சம் லேட்டு இல்லையா, விட்டுட்டேன். கரெக்டாக தான் போகுது, கரெக்டாக தான் ஆச்சு. விடு. சிரிப்பு அடி நான் தெரிஞ்ச பெல்லாடி ஜஸ்ட் 3 பால். ஐஸ் நான் வந்து என்ன பண்ணேன்னா கழிச்சு ஒரு காட்டலான்னு நினச்சேன். திடீர்னு வீடியோ இதாகிடுச்சு. சரிங்களா, கோச்சுக்காதீங்க. நம்ம வந்து 2 ஓவர் ஆட போகிறோம். 2 ஓவர் பவுலிங் போட போகிறோம். நம்ம வந்து 2 ஓவர் பவுலிங் போட போகிறோம். அப்படியே பல்லிங் போட போகிறோம். நம்ம பல்லிங். ஃபர்ஸ்ட் பால் ஒரு சட்டன் அப்படியே போட்டது. ஸ்கீப் போட்டாச்சு. ஓ மை காட். சஞ்சு சாம்சன் வீசினாரு. ஐயோ மோடி போட்டு இந்த கிட்டவா என்னப்பா வரியும். ஸ்லோயர் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்டர் 1 போட போகிறேன். ஓடு 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 ஓடு. ஐயோ ஓடாச்சு. ஐயோ ஒருத்தரவா நினச்சேன். 4 ஐயோ அந்த ஃபீல்ட் செட்டப் ஐயோ பின்னாடி யாருமே நிறுத்தலையா. ஐயோ நம்ம இதில் போடுற இந்த பால். எஸ் லெட்ஸ் கோ. அஷ்தீப் சிங் போடுறார். ஓ சம ஸ்டாப் ஃப்ரம் ஜஸ்திக் பும்ரா. லாஸ்ட் ஓவருங்க இது.
லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஐயோ, ஓவர் த்ரோ. அம்மாடி, நல்லா கீப்பர் பிடிச்சாரு. நம்மளோட செகண்ட் பால் 4 ஒரு 4. இதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். வந்துருச்சு. செலிப்ரேஷன் தெரியல. எஸ், லெட்ஸ் கோ. ஐயோ, ஒரு சின்ன தவறு. இது வைடு. ஒரு பால் ஓப்பனிங் லெவல் அட்டன் பண்ணிட்டாரு. இன்னும் 3 பால் மிச்சம். முடிஞ்சிருச்சுண்ணா, இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. கன்ஃபார்மாக நம்ம ஜெயிச்சிருவோம். அது மட்டும் நல்லா தெரியுது. 4th பால் இந்த ஓவரில் போட்டு சீக்கிரம் போடுங்க. ரிங்கு சிங் ஓவர் த்ரோ பண்ணியிருக்காரு. ஓவர் த்ரோ. இன்னும் 2 பால் தான் மிச்சம் இருக்குது. அந்த 2 பாலில் வெறும் அவ்வளோ ரன் தேவைன்னே தெரியல. இன்னும் ஒரே ஒரு பந்து. லாஸ்ட் பால். ஒரு லாஸ்ட் பால். இதோட இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன வேணால் ஆட்டிங்க, உங்களால் ஜெயிக்க முடியாது. எஸ், முடிஞ்சிருச்சு இந்த மேட்ச். 54 ரனில் ஜெயிச்சாச்சு. மேன் ஆஃப் தி மேட்ச் ஹர்ஷ்தீப் சிங்குக்கு கொடுக்கப்பட்டது. எஸ், ஓகே. இந்த மேட்ச்சை நம்ம ஜெயிச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் தான் உங்கள் முரளி தமிழ் கேமிங். இட்ஸ் மீ முரளி, சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பாய்.